வணக்கம் மாணவர்களே. இன்று தெரிந்த குரலுக்கு தெரியாத விளக்கம் உங்களுக்கு. வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று நாற்பாற்று. இதுக்கு என்ன விளக்கம் உங்களுக்கு தெரியும்? வான் நின்று வழங்கி வருதலால் முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதாவது மழை பெய்யுது. இப்போ இன்னைக்கெல்லாம் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் புயல் வரப்போகுது நாளைக்கு நியூஸ். இது தொடர்ந்து ஒரு வருஷ கணக்காக நடந்துக்கிட்டு இருக்குமா? நடக்காது. இங்கே ஒரு மாதம் பெய்யும், அங்கே ஒரு ஆந்திரா கர்நாடகான்னு போயிட்டே இருக்கும். ஏன் இப்படி போயிட்டே இருக்குது? ஒரே இடத்துல பெய்ய வேண்டாம். ஒரே இடத்துல பெய்ந்தால் ஜீவராசிகள் அழிந்துவிடும். கடவுளுக்கு தெரியும். அதனால் இங்கே வாழ்கிறவங்க மட்டும் மனுஷன் இல்லை. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, அரேபியா போன்ற நாடுகள்லாம் மழை இல்லாமல் இருக்கும். அப்படியே பெஞ்சிக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டே வரும். நின்று வழங்கி உலகம் ஃபுல்லாக பெய்யும். அப்போ தான் உலகத்தில் உள்ள மக்கள் ஜீவராசிகள் தான் வாழும். அதனால தான் வான் நின்று வழங்கி வருதலால் அப்படின்னு வள்ளுவர் போட்டார். அமிர்தம் என்று நாற்பாற்று. அமிர்தத்தை யாராச்சும் பார்த்துருப்போமா? யாராச்சும் தின்னு இருப்போமா? இது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த சண்டையில் அமிர்தத்தை உண்டால் சாகாவரம் பெறலாம். இது அசுரர்கள் நினைத்தது. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். மந்தாரா என்ற மலையை எடுத்து வாசுகி என்ற பாம்பை வச்சு கடைஞ்சானோம். அதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வந்தால், காமதேனு வந்தால், அப்படி பல விஷயங்கள் வந்து கடைசியில் விஷமும் வந்துட்டு பார்த்தா சிவபெருமான் தூக்கி முன்னிட்டார் எல்லாம் செத்து போடணுன்ட்டு. அப்போ வந்து பார்வதி கழுத்தை பிடிச்சா. அதனால தான் கழுத்துலேயே விஷம் தங்கிட்டு எல்லாம் வரலாற்று கதை. அதை விடுங்க. சாகாமல் இருக்கணும் மனுஷன். ஆனால் சண்டை பிடிச்சி சாகாமல் இருக்கணுமா? அசுரோட பலம். இதில் என்ன எதுக்காக இந்த குரலை சொன்னார்னா, அமிர்தத்தை பார்த்ததும் கிடையாது, எவனும் தின்னவனும் கிடையாது வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் அமிர்தத்தை போட்டுக்கிறோம். ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருந்துச்சுக்கணும். ஏன் இப்படி சொல்லணும்? புரியுங்களா? இதுக்கு எதற்காக ஓமை சொல்லுகிறார் என்றால், அதாவது மனிதன் என்ற பிறப்பு தோன்றி 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 வாழ்ந்து கொண்டே, மனிதன் என்ற ஒரு பிறப்பு அழியாமல் இல்லையே, அழிந்து கொண்டா இருக்கிறது. மனிதன் என்ற ஜீவராசிகள் ஒருவன் அழிந்தாலும் அவனுடைய குணம், மக்கள், மகன் இப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. மழை அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டே இருக்காதான் இருக்கிறதுனால தான் உலக ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மரமே இருந்தாலும் இன்னைக்கு அழிஞ்சு போடுது, அடுத்த மரம் உருவாயிடுதுல. அதேபோல் மனிதன் இன்னைக்கு அழிஞ்சால் அவனுடைய மகன் மனிதன் என்ற மற்ற ஜீவராசிகள் வரை உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இந்த குரலை சொன்னார். வான் நின்று வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணரப்பட்ட. அமிர்தத்தை சாப்பிட்டவன் சாக மாட்டான். அதே போல் இந்த மனிதன் என்ற பிறப்பும் அழியாமல் இன்று வரை நீடிக்கிறது. மரம், செடி, கொடி, தாவரம் எல்லாமே. புரியுதுங்களா? எனவே தான் இந்த ஓமையாக இதை சொன்னாராம் அமிர்தத்தை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் உலக மாணவர்கள், ஆசிரியர்கள். நன்றி.